ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூக்கல் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சில பேர் வந்து கடாயில் செய்வாங்க. நான் இதில் குக்கரில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த வெஜ் எல்லாமே சாஃப்டாகும் பேபிக்கு கொடுக்குறனால. ஸோ இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு லாஸ்ட்டாக கூட நீங்கள் தாளித்து போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டால் தான் அந்த நல்லா குழம்புல மர்ஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் 3மே போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கருவேப்பிலை என்கிட்ட அப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. அண்ட் உடச்ச உளுந்தம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் முழு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா குழம்புல வெங்காயம், சிலரில் எல்லாருமே வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க, கார்லிக் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம்னாலே அலர்ஜி, அதனால் நான் ஆனியன் எதுலேயுமே சேர்க்க மாட்டேன். மிக்சியில் போட்டு சில கிரேவிலெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரினா ஓகே. தக்காளி சட்னியில் போடுறது ஓகே. பட் வந்து ராவாக இருக்க ஆனியன், இல்லை எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆனியன் இருக்குது அப்படின்னா நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன். அதனால் நான் வெங்காயமே சேர்க்குறதில்ல. சில பேர் இருப்பாங்க வெங்காயம் அண்ட் கார்லிக் சாப்பிடாதவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி நல்லா ஈஸியாக செய்யலாம். இப்போது நூக்கல் எல்லாமே குட்டி குட்டி ஆட் பண்ணியிருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன் இதில். அண்ட் புளி கரைச்சல் ஊற்றிக்கிறேன். இது ஒரு 1 டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பொடி ஆட் பண்ணுறேன், வீட்டிலையே செஞ்சு வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ இந்த குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சௌராஷ்டிரா ஸ்டைல் மதுரையில் அவைலபிளாக இருக்குது. 1/2 kg 1 kg வேணும் அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மதுரையில் அவைலபிளாக இருக்காங்க, பட் கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. பட் முன்னாடியே நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த கேஜிஸ் வேணும் அப்படின்னு. குழம்பு பொடி ரசப்பொடியும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே முன்னாடி சொன்னால் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஒரு 2 days முன்னாடி சொன்னால் கூட ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அவ்வளோதான். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொதிக்க வச்சுட்டு ரைஸில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பேபிஸ்க்கும் கொடுக்கலாம், சாஃப்டாக இருக்கும் வெஜ் எல்லாமே. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.